பாலமேடு ஜல்லிக்கட்டின் பார்வையாளர் மாடத்தில் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய வலியுறுத்தும் பதாகைகளுடன் அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் பங்கேற்றனர். அவர்களுடன் செய்தியாளர் சுபாஷ் நிகழ்த்திய உரையாடலை பார்க்கலாம். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி பார்வையாளர் மேடையில் மத்திய அரசின் மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி போஸ்டர்கள் பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பொதுமக்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இதனை காட்சிகளை பார்க்கலாம். அவங்ககிட்ட கேட்போம், என்ன மாதிரியான எதிர்ப்புகளை சொல்ல போறீங்க? நாங்கள் மேலூர் பக்கத்துல தான் அந்த டங்ஸ்டன் பத்தி பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அதான் கிடாரிப்பட்டி தான் எங்க சொந்த ஊர். அங்க பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர் நாங்கள் அந்த ஆதாரமே எங்களுக்கு மலையை சுற்றி உள்ள கிராமம், மலையை சுற்றி இருக்கிற விவசாயம் தான். அதை எடுத்தோம்னா பல லட்சம் பேர் நாங்கள் பாதிக்கப்படுறோம். அதை வச்சு வாயிலா ஜீவன், மாடு, ஆடு எல்லாமே அழியுது. கண்ணுக்கு தெரியாத பல உயிரினங்கள் அந்த ஏரியா சுற்றி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை ஃபுல்லாக அழிச்சாங்கன்னா தமிழரோட பாரம்பரிய கலாச்சாரம் எல்லாமே கெட்டு போயிடும். அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் எல்லாத்தையும் பாதுகாத்து எங்களோட வாழ்வாதாரத்தை அழிக்காம நீங்க தான் பார்த்து செஞ்சு கொடுக்கணும். திட்டத்தை என்ன வலியுறுத்த வரீங்க? கவர்மெண்ட்டுக்கு என்ன வலியுறுத்துறீங்க? அதை பத்தி சொல்லுங்க. இந்த கவர்மெண்ட் இதை தடுத்து நிறுத்தி எங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்து அந்த ஏரியாவில் நாங்க வாழ்வாதாரம் ஆரம்பத்துல இருந்து பல வருஷம் 100 வருஷமா அந்த வருஷம் சுத்தி வாழ்ந்துட்டு இருக்கோம். இவங்களுக்கு கவர்மெண்ட் முழு உதவி பண்ணி இந்த திட்டத்தை முழுசா ரத்து பண்ணி எங்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி தந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி பார்வையாளர் மேடையில் தற்போது இந்த அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என பார்வையாளர்கள் பதாகைகள் ஏந்தியவாறு வைத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் சுபாஷ்.